ஓகே, இப்போ ஸ்க்ரூ காஜில் இருக்கிறோம். என்ன பிரச்சனை? லீஸ்ட் கவுண்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ எல்சி எவ்வளவு? 0.01 mm. சரி, இஃப் த பிச் இஸ் இன்க்ரீஸ்டு பை, பிச்சை என்ன பண்ணுறாங்க? 75% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இன்க்ரீஸ்டு டூவா, இன்க்ரீஸ்டு பையா? இன்க்ரீஸ்டு பை. அப்போ இன்க்ரீஸ்டு டூனா ஃபைனல் வேல்யூ. அப்போ இன்சியலாக எவ்வளோ இருந்திருக்கும்? இந்த மாதிரி பர்சன்டேஜ் இருந்தால் அடிக்கடி சொல்லியிருக்கோம். இன்சியல் வந்து 100ன்னு வச்சுங்க. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ்டு பை? 75%. அப்போ இன்க்ரீஸ்டு டு 175%. அவ்வளோதான். அப்போ P1 வந்து 175%. பர்சன்டேஜ்னா பை பர்சென்டா 100. அப்போ என்ன வருது? 17 வச்சுக்கலாம். ரைட். அண்ட் நம்பர் ஆஃப் டிவிஷன் ஆன் த சர்க்குலர் ஸ்கேல் இஸ் ரெடியூஸ்டு பை 50%. இனிஷியலாக எவ்வளோ வந்திருக்கும்? அதே 100%. அப்போ ரெடியூஸ்டு பை 50%னா இதை கழிச்சா மீதி எவ்வளோ வரும்? 50%. அப்போ நம்பர் ஆஃப் டிவிஷன் N1 எவ்வளவு? 50%. அப்போ 100. அப்போ என்ன வருது? 0.5. ரைட். இப்போ எல்சி பாருங்கள். எல்சிக்கு என்ன ஃபார்முலா? எல்சி இஸ் ஈக்குவல் டு பிச் பை நம்பர் ஆஃப் டிவிஷன். அது ஆரம்பத்தில் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 0.0. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எல்சி டேஷ். ஏன்னா இப்போ வேல்யூவில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே. அப்போ என்ன வரும்? பி டேஷ் பை என் டேஷ். இதோட வேல்யூ எவ்வளவு? 0.01 mm. ரைட். இப்போ பி டேஷ் வந்து பியை விட எவ்வளோ மடங்கு இதாக இருக்குது? 1.75 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் பிச் பை என் டேஷ். நம்பர் ஆஃப் டிவிஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? ஏற்கனவே உள்ளதை விட 0.5 டைம்ஸ் ஆஃப் என். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 1.75 பை 0.5 பி பை என். ஏற்கனவே உள்ளதோட வேல்யூ எவ்வளவு? இன்ட்டு 0.01 mm. ஓகேங்களா? இது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் ஒன்றுமே கவலைப்படணும். இப்படி அடிங்க. எப்போ? 175 சும்மா அடிங்க. 5. இப்போ என்ன வரும்? 3 5 5. 3ல் வர மாதிரி ஆப்ஷன் இது ஒன்று தான்.